குணமாக்கப்பட்டவர்கள். தேவன் எங்களை ரட்சித்தார். பழைய வாழ்க்கையில் இருந்து குணமாக்கப்பட்டோம். பழைய நிலைமையில் இருந்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம். வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், வசை சொல்லுகள், மனுஷர்களுடைய வதைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் உள்ளார்ந்த மன ரீதியிலும் மாம்ச ரீதியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை சொஸ்தமாக்கி விட்டார். இயேசு சொல்லுகிறார், ஒரு இடத்தில் ஒரு மனிதனை சந்தித்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். யாரும் இல்லை, அவர் பிறவி சப்பானி என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அமிதமாக அங்கலாய்த்து கொண்டிருப்பதை, யார் என்னை முதல் கொண்டு போய் அந்த தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது அந்த குளத்தில் யார் கொண்டு விடுவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை ஆண்டவர் கண்டு கேட்கிறார். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இருக்கும் நிலைமையை விட்டு நீ மீள உனக்கு விருப்பமா? நாங்கள் ஒரு மனுஷனாக இயங்க முடியாத வடிக்கு எங்களை அடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அடிமைத்தனம். படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம். அவனுக்கு உதவியும் செய்ய முடியாது. ஆனா உதவி செய்தா பிறகு அவனை வாழவும் விட மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அவனுடைய பார்வை, ஜனங்களுடைய பார்வை நீ இவ்வளவுதான். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுல இயேசுவை அவன் காணல. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு அவர் பார்க்கிறார். அவர் பாராதவர் போலதான் இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் வாழும் பொழுது இப்பொழுது அந்த சப்பானிக்கு ஆண்டவர் கொடுத்த சான்ஸை எங்களுக்கு தருகிறார். இதனால் நாங்கள் இந்த வாழ்க்கையை பார்த்தாங்க, இப்ப நாங்க இருக்கிற வாழ்க்கையை பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னார், நாங்கள் இப்ப இருக்கிற வாழ்க்கையில் யார் இந்த வாழ்வை தந்தது என்பதை அவர் மறை சாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் இப்படி ஒரு பொல்லாத எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, எங்களுடைய விடுதலையை தடுக்கிறதான ஏதோ ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது எங்கேயும் இருக்கிறது. அது குடும்பத்திலே இருந்தா என்ன, சமுதாயத்தில் இருந்தா என்ன, வேலைத்திறங்களா இருந்தா என்ன, எங்கு போனாலும் எங்களுக்கு விரோதமாக எங்களை முன்னேற விடாதபடி ஒரு படி ஏறினால் 4 படி தள்ளி படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு விரோதமாக ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு முன்னேற முடியாத அளவுக்கு இருந்த எங்களை, எங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை காண்பித்தவரை நாங்கள் நோக்கி போகப்படுது. அதில் இருந்து யார் எந்த தடை வந்தாலும் யாரும் அதை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. இலக்கத்தினால கிடைச்சு விட்டது, அதுக்கு பிறகு தக்க வைக்க வேண்டுமே. அந்த இலக்கத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைத்த அந்த கிருபையை காத்துக் கொள்ள வேண்டுமே என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். நல்லவர் மறுபடியும் எங்களை அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். 1000 நாள் வேறிடத்தில் 1000 நாள் குழுவரை விட உம்மிடத்தில் மேலானதான் நாங்கள் பாடும் மூலமாக பார்த்தோம். தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேலையை காண்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார்? எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்கிறீங்க? ஆமென், ஆமென். இருக்கதான் கஷ்டமா தான் கிடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலங்களில் வனாந்திரங்களில் அலைஞ்சு திரிந்து கால்நடையாக திரிந்து அவருக்கு பிதாவானவர் கொடுத்ததான இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவர் முடித்து வைத்து விட்டு அவர் சென்றார். அவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். இந்த வேளையை நாங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் கழிப்போம். எங்களுக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறாரே, அவருடைய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் இந்த வேளையை முன்குறித்தாரே, அவருடைய விட்டு போனதை நாங்கள் நிறைவேற்றும்படியாக அவர் இந்த தருணத்தை எங்களுக்கு குறித்து இந்த வேளையில் தம்முடைய பலிபீடத்தில் நிறுத்தி இருக்கிறாரே. இந்த வெயில் எல்லாம் ஒன்றுமில்லை. நரகத்தின் வேதனையை விட இந்த வெயில் ஒன்றுமில்லை. இந்த அக்கினி ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி, அந்த நரக வேதனை பாடுகள் இருந்து மீட்கும்படியாக இந்த பூமியில் அவர் மனுஷனாக வந்து இந்த பூமிக்குரிய யாவையும் அவர் மனிதனாக நம்முடைய சரீரத்தில் அனுபவித்தவராக அவர் இந்த பூமியில் மனுஷனுக்கு எவ்விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டுமோ சகலவற்றையும் தானே பிராக்டிஸாக அவர்
காட்டி வாழ்ந்து காட்டி அவர் எங்களுக்கு தம்முடைய மாதிரியை வைத்து போனார். அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளை நாங்கள் பற்றி கொள்ளும் வண்ணமாக பேதுரு சொல்லுகிறார், அவருடைய பாத அடிச்சுவடுகளை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன்படி நாங்கள் வாழ்ந்து தேவாதி தேவன் பெற்றிருக்கிறதான அந்த நித்திய ஜீவனும் யாவரும் அந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நாங்கள் இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிறோம், அதை சுதந்திரிக்கும் வண்ணமாக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். ஆகவே அந்த நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, நாங்கள் அதை அசதியாய் விட்டு விடாதபடிக்கு இது அனுக்கிரகத்தின் காலமாய் இருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் அவர் தமக்கு சித்தமானதின்படி அவர் பேசுவாராக. யாருக்கெல்லாம் தேவன் எங்களுடைய பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு முழு நிச்சயம் உண்டு. ஆமென், ஆமென். அவர் பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர். வாசிப்போம் யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நாங்கள் யாவரும் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள். தேவன் எங்களை ரட்சித்தார். பழைய வாழ்க்கையில் இருந்து குணமாக்கப்பட்டோம். பழைய நிலைமையில் இருந்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம். பழையதான சகல விதமான கேடுகள், பாடுகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், வசை சொல்லுகள், மனுஷர்களுடைய வதைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் உள்ளார்ந்த மன ரீதியிலும் மாம்ச ரீதியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை சொஸ்தமாக்கி விட்டார். நாங்கள் பாவத்திலிருந்து பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். அவரை நாங்கள் எப்பொழுது இயேசு என்று சொல்லி அறிந்தோமோ அன்றில் இருந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்து விதமாக பிதாவின் குமாரனாய் இருக்கிறாரோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் அவருடைய பிள்ளைகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஒரு இடத்தில் ஒரு மனிதனை சந்தித்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். அந்த சுகம் கொடுத்தவனை மறுபடியும் அவர் சந்திக்கிறார். அந்த சுகம் கொடுத்தவர் யாரும் இல்லை, அவர் பிறவி சப்பானி என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எதிரே பாசையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குடம் எருசலேமின் ஆட்டு வாசலிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூட்டின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். ஆமென், ஆமென். இங்கே 38 வருஷமாக அவன் வியாதியாய் இருக்கிறான். அவனுக்கு யாராலும் விடுதலையாக்க முடியாத ஒரு வியாதி. சொல்ல போனா அந்த இடத்தில் சில மனிதர்கள் சில உதவிகளை செய்து அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதாக அந்த தேவதூதன் அந்த கலக்குமல் தெரிஞ்ச சம்பவம். அந்த உதவியின் மூலமாக சில பேருக்கு உதவி கிடைக்கிறது. அதை எதிர்பார்த்த வண்ணமாக இவரும் போய் இருந்திருக்கிறார். ஏன்னா அதே தான் இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தால் யாரும் தனக்கு உதவி செய்வதற்கு முன்பாக மற்றவர்களுக்கு அது கிடைக்கிறது என்று சொல்லி. ஆனால் இயேசு கேட்கிறார், அதை பார்க்கிறார். அவன் அபதமாக அங்கலாய்த்து கொண்டிருப்பதை, யார் என்னை முதல் கொண்டு போய் அந்த தேவதூதன் கலக்கும் பொழுது அந்த குளத்தில் யார் கொண்டே விடுவான் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை இன்னொருவன் போய் முந்திக் கொள்ளுகிறான் என்ப அந்த இதயத்தின் ஏக்கத்தையும் கலக்கத்தையும் என் ஆண்டவராய் இயேசு என்ன செய்கிறார், அவருடைய ஆலயத்தில் கடந்து சென்றவராக அந்த ஆலயத்தில் இருக்கிறதான அந்த பெரும் மூச்சோடு வேதனையோடு இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் கண்டு கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இருக்கும் நிலைமையை விட்டு நீ மீள உனக்கு விருப்பமா?
யாரும் விரும்ப மாட்டார்கள் எந்த அடிமைத்தனத்தையும். அடிமைத்தனம் என்று சொல்றது நாங்கள் ஒரு மனுஷனாக இயங்க முடியாதபடிக்கு எங்களை அடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அடிமைத்தனம். அப்படியான வாழ்வாதாரத்துக்கு வாழ்முறைக்கு விரோதமாக எங்களை முடக்கி வைத்திருக்கிறதான அந்த முடங்கின அந்த அடிமைத்தனத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் அல்ல. நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வாழ்வு முறைகளை எங்களுக்கூடாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வாழுமா போல நாங்க வாழுவோம் என்று சொல்லி நாங்க நினைக்கிறதும் தப்பு, வாழவும் கூடாது. எங்களுக்கு சொல்லி ஒரு வழி இருக்கு, எங்களுக்கான தகுதி இருக்கு, எங்களுக்கான குடும்ப சூழ்நிலை இருக்குது, வரலாறு இருக்குது. அவ்விதமாகத்தான் நாங்க வாழ வேண்டும். ஆகவே இந்த மனிதனுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும் அப்படி இருக்கும். ஆகவே அந்த மனிதனுடைய சகல நினைவுகளையும் அறிந்தவராக ஆண்டவர் காண்கிறார், கண்ணு கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு சொல்லி. அவன் அந்த மனிதன் சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே நான் விரும்புகிறேன், நான் போவதற்குள் இன்னொருத்தர் முந்திக் கொள்ளுகிறான். ஆகவே அவனுக்கு அந்த இடத்தில் போவதற்கு அவனுக்குள்ளான அந்த பலவீனம் தடுக்கிறது, அவனுக்குள்ளான அந்த பலவீனம் தடை பண்ணுகிறது, முடங்க பண்ணுகிறது. கர்த்தர் அவனுக்கு இறங்கி ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். பாருங்க, இயேசு சுகம் கொடுத்தா போல 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான், அவன் சொஸ்தமாயிட்டான். ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். 38 வருஷம் திமிர்வாதக்காரனா இருந்தவனே, சொல்ல போனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இவன் பிறந்து விட்டார். கிறிஸ்து 33 வருஷம் தான் இந்த பூமியில் இருந்தார். ஆகவே 38 வருஷமாக திமிர்வாதக்காரனா எழுந்து நடக்க முடியாதவன் இப்பொழுது சுகமாகிவிட்டார். சாதாரண மனித இயல்புக்கு திரும்பவும் அவன் வந்து விட்டார். விதமாக அவன் மனுஷ சூழ்நிலையை பார்த்து இந்த ஜீவியம் இப்படித்தான் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த என்னால முடியலே என்று இருந்தவனுக்கு இப்பொழுது மறுபடியும் இப்படி இருந்தவனை அடுத்த பக்கமாக ஆண்டவர் திருப்பி அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஆண்டவர் முழு மறுபடியும் அவனை சொஸ்தமாக்கி விட்டார். ஆனால் திரும்பவும் அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். பாருங்க, இதற்கிடையில அவன் சொஸ்தமாகிறான். சொஸ்தமான பின்பு அவனை பார்த்தவர்கள் அந்த இடத்தில இருந்து அவனுக்கு உதவி செய்ய முடியாதவர்கள், அல்லது அவன் யாரை எதிர்பார்த்தானோ, யாரெல்லாம் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தானோ, அப்ப அந்த பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் எப்படி என்று சொன்னா, ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி விட்டார். ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை வச்சு கொண்டு இருக்கிறாங்க, அது என்னன்னு இன்னைக்கு அவர் சுகப்படுத்த முடியும். ஆனால் ஜூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் இல்லை. அவனுக்கு உதவியும் செய்ய முடியாது. ஆனா உதவி செய்தா பிறகும் அவனை வாழவும் விட மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அவருடைய பார்வை, ஜனங்களுடைய பார்வை, நீ இவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான். எங்களுக்குள்ளாக எங்களுடைய வெளி தோட்டத்தை வச்சு, எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த சில தகுதிகளை வச்சு, குடும்பத்தின் தராதரத்தை வச்சு, எங்களுடைய பரம்பரை அம்மா அப்பா அந்த அஸ்திபாரங்களை வச்சு மனிதனுக்குள்ள ஒரு வட்டம் இருக்கிறது. இவங்களுக்கு இவ்வளவுதான் வேணும் என்று சொல்லி, இவ்வளவுதான் முடியும் என்று சொல்றதை விட இவங்களுக்கு இது போதும், இதை மிஞ்சி வரக்கூடாது. ஆனா இந்த ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் இறங்கி சுகம் கொடுத்து விட்டார். ஆனா மனிதனுடைய பார்வையை பாருங்க, உடனே அந்த மனுஷன் சொந்தமாய் இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு, அவனுக்கு தெரியுது எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்சதுன்னு சொல்லி உடனே சனப்பொழுதிலேயே அவன் எடுத்து தன்னுடைய வாழ்வுக்கு திரும்புறான், இயல்பான மனித இயல்புக்கு திரும்புறான். ஆனால் மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உனக்கு இது தகுதி இல்லை, நீ எப்படி நீ இதை செய்ய முடியும், அவர் சுகமாக்கினார் என்று சொல்லி நீ எப்படி இந்த இயல்பு நிலைமைக்கு திரும்ப முடியும். மனுஷர்கள் குத்துவாங்க, அமர்த்துவாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்ன இந்த வேதத்தின்படி, எங்களையும் ஆண்டவர் அவிதமாகத்தான் பார்க்கிறார். அவர் எங்களை சுத்தமாக்கி விட்டார். அவரோடு கூட குமாரனுடைய மூத்த சகோதரன், அவர் குமாரனுக்கு சமமாக நாங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் பிதாவை நோக்கி கிறிஸ்துவானவர் விதமாக பிதாவின் சித்தத்தை செய்தாரோ, நாங்களும் அதே விதமாக அப்பா பிதாவை என்று குமாரத்துவத்தை பெற்ற நாங்கள் அவரோடு கூட நாங்கள் உட்காரவும் நாங்கள் இருக்கிறோம். உட்காரத்தக்கதாகத்தான் கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவ்விதமாக கிறிஸ்து எங்களை வாழ வைத்தார். பிதாவானவர் அந்த சித்தத்தின்படி எங்களை இந்த நாட்களில் கூட்டி இருக்கிறார்.
இந்த நாளில், இந்த சமூகத்தில், இந்த வேளையில், இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்குள்ளதை நீங்க விட்டு விடுங்க. மனுஷன் சொல்லுகிறத நீங்க விட்டு விடுங்க. உங்களுக்கு ஒரு வட்டம் வச்சிருப்பீங்க, நீங்களும் வட்டம் போட்டு மனுஷனுக்கும் அந்த வட்டத்துக்கு காட்டி இடம் கொடுத்து அவனும் பார்த்து சொல்லுவானா இவைக்கு இவ்வளவுதான். எங்கட மைண்டிலும் என்ன வரும்? எனக்கு இவ்வளவுதான், இதை மிஞ்சி போக முடியாது, இதை மிஞ்சி வாழ முடியாது, இதை மிஞ்சி மீள முடியாது. இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலதையும் அவர் மனித ரூபம் எடுத்து பூமியில் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்காக நிறைவேற்றி விட்டார். அவர் சகல பாவத்திலும் இருந்து கழுவி சுத்திகரித்து விட்டார். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம். சொத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். அதை 14 வாசிப்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடாவது உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாது என்றார். என்ன பிரச்சனை என்று சொன்னா, இவருக்கு சுகத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் விலகிட்டார். ஜன நெருக்க கூட்டங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் ஜனத்தோடு ஜனமான ஆண்டவர் விலகிட்டார். சுகம் பெற்றவர் இன்னார் என்று சொல்லி அவருடைய முக சாயலையோ அவரையோ அறியவில்லை. ஆனா அவருக்கு கிருபையினால இரக்கத்தினால அவர் விடுதலை ஆகிவிட்டார். அந்த விடுதலை ஆனவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, இயேசுவை அறிய அவரை சந்திக்கல, தெரியல, ஆனா சுகம் கிடைத்து விட்டார். இன்னும் அநேகர் அப்படித்தான் தேவனிடத்தில் வருகிறோம். அவருடைய கிருபை இரக்கத்தினால எங்களுக்குள்ளாக சகலவித நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருந்து கொண்டு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு இரக்கத்தினால கிடைச்சு விட்டது, அதுக்கு பிறகு அதை தக்க வைக்க வேணுமே, அந்த இரக்கத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைத்த அந்த கிருபையை காத்து கொள்ள வேணுமே என்றதை நாங்கள் மறந்து போகிறோம். இதெல்லாம் இயல்பான நிலைமை. ஏதோ எங்களுடைய தகுதி, எங்களுடைய தராதரம், எங்களுக்கு ஸ்பெஷலா கடவுள் இயேசு கிறிஸ்து தேடி என்ன மீட்டு கொண்டார் என்ற ஒரு தன்மையில நாங்கள் அசதியா இருக்கிறோம். மற்றவனுக்கு கிடைக்காததா, மற்றவனுக்கு எல்லாம் இன்னொரு உதவி செய்யறாங்க. கிறிஸ்துவானவர் நேரம் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, என்னை ரட்சித்தார் என்று சொல்லி எங்களுக்குள்ளாக என்ன ஒரு பெருமிதத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அசதியா இருக்கிறோம். அதை நாங்கள் நினையாமலும் இருக்கிறோம். அந்த கனமும் எங்களுக்கு தெரியாம இருக்கிறது. நாங்கள் எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். இப்படி வாழ்கிறதுக்கு யாருக்கு தகுதி உண்டு? யாருக்கு தகுதி உண்டு? இந்த தேசத்தில் இந்த நிலைமையில் இப்படி வாழுகிறதுக்கு யாருக்கு தகுதி உண்டு? நாங்கள் எங்களை நாங்கள் நிதானித்து பார்த்தாலே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து பார்க்க வேண்டும். இப்படியான ஸ்தானத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரே என்று சொல்லி அதை மறந்தவர்களாக அன்றைய தினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரையே நாடி அவரையும் அவருடைய முகத்தையே தேடி அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பார் என்ற வார்த்தையின்படி அவருடைய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டிய நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த உலகத்திலே எங்களை ஒரு ஸ்பெஷலாக நினைத்து எங்களுக்கு வந்த நன்மையை நாங்கள் எங்களுக்கூடாக வந்தது என்று சொல்லி பெருமைப்பட்டோ அல்லது அதை அசதியாக விட்டோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைய நாளில் கர்த்தர் அதை உங்களுக்காக எச்சரிக்கிறார், எனக்காகவும் எச்சரிக்கிறார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல தான் காண்றார். தேவாலயத்துல கண்டு ஏன் அவர் சொல்றார்? என்ன வார்த்தை? இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. ஏன் அவர் சொல்ல வேண்டும் இனி பாவம் செய்யாது, அதிக கேடு ஒன்றும் வராதபடி? அப்ப ஏற்கனவே இது அதிக கேடு. அப்ப ஏற்கனவே அவர் கேடு உள்ளவராதான் இருந்தார். அந்த கேடு கொஞ்சம் நெஞ்ச கேடு இல்லை. 38 வருஷம் என்ன எழும்பி நடக்கவே முடியாது. குருடர்கள் சப்பானிகளோட சேர்ந்து இவரும் உடவெல்லாம் படுத்திருந்த ஒரு ஆள், வெளி உலகம் தெரியாமல் இருந்த ஒரு ஆள், சக மனிதர்களுடைய சகவாசம் தெரியாமல் இருந்த ஒரு ஆள். அவர் சொஸ்தமான பிறகு ஆண்டவர் சொல்றார், நீ ஏற்கனவே கேடா இருந்த. அப்ப ஆண்டவர் கேட்டுக்கு தான் எக்ஸ்ட்ராவா சொல்றார், அதிக கேடு உனக்கு வராதபடி. ஒரு முறை உனக்கு மன்னித்து இறங்கி கர்த்தர் கிருபையாக உனக்கு ரட்சிப்பை தந்தார். முடிவெல்லாம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவார். அந்த ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்ய வேணும்? காத்து கொள்ள வேணும். கர்த்தர் இறங்கி எங்களுக்கு சுகம் கொடுத்தால், எங்களுக்கு விடுதலை கொடுத்தால், எங்களை இந்த உலகத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டால், அமிதமாக மீட்டுக் கொண்ட தேவனுக்கு கூடாக நாங்கள் முடிவு பரியந்தம் அவருடைய வழிநடத்தலின்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ இவன் என்ன செய்கிறான்? அதிக கேடு வராதபடி இனி பாவம் செய்யாது என்றால் அவன் என்ன செய்தான்? இயேசு என்னத்தை கண்டார்? நிதானிங்க. திருப்பி வசனத்தை வாசிக்கிறேன்.
அதன் பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே. அவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான். திரும்பவும் என்ன செய்கிறான்? ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதை இயேசு என்ன செய்யறாரு காண்கிறார். பாவம் செய்கிற தேவனை அறிந்து விட்டு, இல்ல இருக்கிற எல்லாரும் கீர்த்திக்கு பிரச்சனை இல்லாம ஆண்டவர் கூட பேசுவார், உங்களோட இடைப்படுவார். தேவனை அறிந்து விட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு துணிகரமாக செயல்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த வேளையில என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுல இயேசுவை அவன் காணல. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு அவர் பார்க்கிறார். அவர் பாராதவர் போலதான் இருக்கிறார். நாங்க நினைக்கிறோம் அவர் பார்க்கலத்தானே என்று சொல்லி ஒன்றை செய்வோம், பிறகு என்ன செய்வோம், ஒன்றையும் அவர் பார்க்கலத்தானே அடுத்தது செய்வோம், பெண் என்ன செய்வோம், தொடர்ந்து கொண்டே செய்வோம், முடிவு வரையந்தான். அதான் வார்த்தை சொல்லுகிற முடிவு வரையந்தான் நிலைத்திருக்க வேண்டும். நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவில வச்சு என்ன செய்ய வேணும்? ஆண்டவருடைய நியாயத்தில் நாங்க நிக்க வேணும். நன்மையானாலும் தீமையானாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வருவார். அவர் நியாயத்தில் கொண்டு வருவார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, சியோன் குமாரத்தியின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் ரட்சிப்பை, அதன் இரத்த பலியை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுவாராம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? இப்பொழுது இரக்கம் உள்ளவராக எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, தேவனுடைய பார்வையில் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுக்குள்ள இருக்குதான நாங்கள் மனுஷர்கள் தானே சொல்லி ஒரு விஷயம், நாங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் மனுஷர்கள் என்று சொல்லி அதை மிஞ்சி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துகிறார். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு கிழமையும் ஆகவே இந்த வேதத்தின் ஊடாக சத்தியத்தின் ஊடாக தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து ஆவிக்குரிய வித்தியாசாலை என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக மனுஷீகத்தில் படிக்கிறதற்கு செல்லுகிறோம். அது மாம்ச ரீதியில் நாங்கள் பிழைப்பதற்காக, ஆவியில் பிழைப்பதற்காக தான் இப்படி சபைகள் ஒன்று கூடுவது. சபை ஒன்று கூடி வேதத்தை நாங்கள் போதித்து அந்த போதனையின்படி கர்த்தர் அடிதினமும் ஆவியில் பலனடையத்தக்கதாக ஆண்டவர் போதிக்கிறார். ஆகவே நாங்கள் அடிதினமும் பலனடைந்து அடிதினமும் எங்களை நாங்கள் இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எங்களை கர்த்தருக்கு தேவனுக்கு நேராக நிறுத்தி அவருடைய வருகையில் நாங்கள் அவருடைய பார்வையில் இந்த 38 வருடமாக முடவனாய் இருந்தவனை குணமாக்கினவரை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு கவலையாய் சொல்லி இருப்பார். அதற்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் வாழும் பொழுது இப்பொழுதும் அந்த சப்பானிக்கு ஆண்டவர் கொடுத்த சான்ஸை எங்களுக்கு தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பூமியில மறுபடியும் ஒரு சான்ஸ். கிருபையின் காலத்தில் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். மறுபடியும் என் தன்னிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரே இயேசுவே எங்களுக்காக மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் அறியாமல் செய்வதை மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அறிந்த பின்பு இயேசு சொல்லிவிட்டார், இனி அதிக கேடு செய்யாதே, வராதபடி நீ செய்யாதே. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் இதை எச்சரிக்கை. அன்று அவனுக்கு சொன்ன வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் செவிகளில் கேட்கிறது, இருதயத்தில் எழுதப்படுகிறது. இனி அதிக கேடு வராதபடிக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமலும் அவருடைய சமூகத்துக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மீது வைத்த இரக்கத்தினால் இந்த வார்த்தையை இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கா? வார்த்தை நோவுதான். எனக்கு தெரியல இந்த வார்த்தை. போன முறை டனி பிரசங்கம் பண்ணிக்குதான் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தந்தார். பிரசங்கத்துல இருக்கேதான் எனக்கு இந்த வார்த்தை தந்தார். நாங்க வாசிப்போம் யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். அப்ப அவர் யாருக்கு செவி கொடுப்பார்? சித்தமானதை செய்கிறவனுக்கு அவர் செவி கொடுப்பார். பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை. ஆகவே இதை யார் சொல்லுகிறார் என்று சொன்னா அதே சம்பவம் தான். இதில் 38 வருடமாக நடக்கும். 38 வருடம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இதுல பாருங்க, இவன் பிரதியிலே 9ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம்யா.
ஒரு அப்புறம் போகையில் பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் போது நீ வெளிப்படலாம். ஆகவே மனுஷர்கள் பார்வையில் என்னண்டா, ஒரு மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு பிளவீனமோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையோ எதை கண்டாலும், அவனுடைய மனித இயல்புக்கு விரோதமாக எதை கண்டாலும் அது அவன் செய்த பாவம் வந்து மனிதன் ஒரு வட்டம் போடுவார். அவனுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்கு. மனிதனுக்கு மனிதன் தாங்களே ஒரு மாம்சம் போட்டு கொள்ளுவார்கள். அதேதான் இங்கேயும் சீசர்களை கேட்கிறாங்க, ஆண்டவரே, இது யார் செய்த பாவம்? என்ன பாவம் 3 விதமாக இருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி தான் இதுல சொல்லுகிறார்கள். இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோன்னு சொல்லி இவர்கள் கேட்கிறார்கள். அப்ப சீசர்கள் அவரை நோக்கிறார், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம்? ஆண்டவர் சொல்றார், இவன் செய்த பாவம் இல்லை, பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவ்விதமாக இவன் பிறந்திருக்கிறான் சொல்லி. ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த மனிதன் பிறந்திருக்கிறான். ஆண்டவர் அந்த மகிமையின் அந்த வேலையை, அந்த நிமிஷத்தை, அந்த வினாடியின்படி கர்த்தர் ஏற்றபடி இந்த குருடனை சந்திக்கிறார். ஆனா அவ்வளவு காலமும் அந்த மனிதர்கள் மத்தியில் பார்வை என்ன? இவன் பாவி, இவன் பாவி. அதேதான் பாருங்க, அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த குருடனுக்கு சுகம் கொடுக்கிறார். சம்பவம் அம்மா நீங்க வாய்ச்சு பாருங்க. 9ஆம் அதிகாரத்தை நான் இவங்களுக்கு தெரிந்தபடியினால சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவர்களுக்கு இந்த குருடனுக்கும் சுகம் கொடுக்கிறார். பிறவி குருடர், ஆனா அவனுக்கும் சுகம் கொடுக்கிறார். அந்த சுகம் கொடுத்தால் ஆண்டவர் சேர உண்டாக்கி கண்ணில பூசி நீ சீலவாங்குளத்தில கழுவ சொல்ற. இவன் போய் கழுவிட்டான். அப்ப இவன் குருடனா இருந்தபடினால அவனுடைய முக சாயல் யார் என்று இவனுக்கும் தெரியல. அங்கே அவர் மறைஞ்சு விட்டார், இங்கே இவனுக்கு பார்க்க முடியல. ஆனால் இவனும் சுகம் பெற்றான். ஆனா இவனுக்கு தெரிகிறது, தான் ஒரு பிறவி குருடன், எனக்கு சுகம் கொடுத்ததா இருந்தால், என்னை விடுதலை ஆக்கினதா இருந்தால், இந்த உலகத்தை பார்க்க வைத்ததா இருந்தால், இது ஒரு தேவாதீனம், தேவனிடத்தில் வந்த ஒரு அற்புதம் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். ஆனால் அவனை சுற்றி இருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. 8 வாசிப்பமையா 9:8. அப்பொழுது அயலகத்தார் நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த நல்லவா என்றார்கள். சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். பாருங்க, இப்ப என்ன செய்து பாக்குறாங்க? அயலத்தார் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும், சுற்றம் சூழல் அயலத்தார் எல்லாருமே பார்க்கிறாங்க. அப்ப இவன் ஒரு குருடன் என்பதை அவங்க நினைச்சிருக்கிறாங்க. சீசர்கள் சொன்னபடி, சீசர்களே அப்படி சொன்னால் சும்மா இருந்த ஜனங்கள் விட்டு வச்சிருப்பார்களா? இவன் பாவி, இவன் செய்த பாவி, இவனுடைய அம்மா அப்பா பரம்பரை சகலம் எல்லாம் எப்படி எல்லாம் இழுத்து கதைக்க வேணுமோ அவளாத்துக்கு இழுத்து கதைச்சிருப்பாங்க, குத்தி காட்டி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இறங்கி அவருடைய வேலைக்கும் அவருடைய நாம மகிமைக்கும் குறித்த வேலையில வந்து அவனை சுகப்படுத்திட்டார். ஆனா இந்த ஜனங்கள் பாவி என்னவங்களும் அவன் சுகம் பெற்ற பிறகு பார்க்கிறாங்க. இதேதான் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மையையும், முதல் நாங்கள் இருந்த வாழ்க்கையை பார்த்தாங்க, இப்ப நாங்க இருக்கிற வாழ்க்கையை பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னா, நாங்கள் இப்ப இருக்கிற வாழ்க்கையில் யார் இந்த வாழ்வை தந்தது என்பதை அவர் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதேதான் இந்த குருடன் செய்கிறான். பாருங்க, அவன் இந்த குருடனை என்ன செய்யறாங்க இந்த ஜனங்கள் எல்லாரும், இவன் பார்வையடைந்து விட்டார் என்று சொன்னா, அந்த காலத்துல இவ்விதமாக பார்வை சுகம் இல்லாமல் இருப்பவர்களை தேவாலயத்தில் கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் காட்ட வேண்டும் என்று சொன்னா, தேவாலயத்துக்கு யாரும் போக முடியாது. குருடர்கள், சப்பாடுகள், வியாதி உள்ளவர்கள் போக முடியாது. ஆசாரியனிடத்தில் கொண்டே காட்டி அவன் சுஸ்தமானான் என்றதை அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும். ஆகவே இவன் பரிசேயர்கிட்ட இந்த ஜனங்கள் கூட்டிக் கொண்டு போறாங்க. இவன் குருடனா இருந்தால் இவன் சுஸ்தமாயிட்டான்னு சொல்லி பரிசேயர்கிட்ட இவங்க கூட்டிக் கொண்டு போறாங்க. 16ஆம் வசனத்துல பாப்போம் ஐயா, வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் நோயினாலே
கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் என்றார்கள். வேறு சிலர் ஆவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வார் என்றார்கள். அவ்விதமாய் அவர்களுக்கு உள்ளே பிரிவினை உண்டாகும். 13 இருக்க வாசிக்கும். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனாங்க. குருடனாயிருந்த பார்வையடைஞ்ச பிறகு பரிசேயர்கிட்ட கொண்டு போறாங்க. பரிசேயர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் பார்வையால் பிறவை குருடன், அவன் பார்வையடைந்து விட்டான், சுகம் பெற்று விட்டான். ஆனா பார்த்த ஜனமும் விட்டு வைக்கவில்லை. நீ வா, கொண்டு போய் ப்ரூவ் பண்ண வேணும், ஆசிரியரிடத்தை காட்ட வேணும்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போறாங்க. அந்த ஆசாரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வாழ வைக்க வேண்டியவன், அந்த ஒரு பலவீனமானவனுக்கு தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டியவன் அவன். அந்த ஆசாரியர் தான் அந்த வழிபீடத்துக்கும் மனுஷர்களுக்கும் நடுவாக 2 பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லி ஆலய பிரகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஜனங்களுக்காக இறங்க வேண்டியவர்களே என்ன செய்கிறார்கள்? மாறாக இன்று ஓய்வு நாள் சட்ட பிரகாரமாக செயல்படுகிறார்கள். என்னென்னு சுகமாக்க முடியும்? சுகமானவனுக்கு நன்றி செலுத்தல, சுகமாயிட்டானே என்று சொல்லி சந்தோஷப்படையில. ஆனா அது அப்படி செய்ய முடியும். அதேதான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்விதமாக வாழ்கிறோம் என்றதைத்தான் ஜனங்கள் பார்ப்பார்கள். இவங்களுக்கு எப்படி இது வந்தது, எப்படி இது கூடும், எனக்கெல்லாம் ஏன் இது நடக்க வேணும்? எங்களோட நேர கதைப்பாங்க, அங்கால போய் குத்தி வைப்பாங்க. நாங்க முன்னேற முடியாதபடிக்கு எங்களோட நேரம் அப்படியா அக்ராத்துலீரன் என்று சொல்லுவாங்க. ஆனா பின்னால போய் இவருக்கு இது தேவையா, அதனால இது நடக்கலாம், எனக்கு இது நடக்கல, இவங்க என்ன இப்படி நடக்கலாம்? எல்லா விதத்திலும், சமூகத்திலும் தான், சமுதாயத்திலும் தான், எந்த விதத்திலும் நாங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் இப்படி ஒரு பொல்லாத எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, எங்களுடைய விடுதலையை தடுக்கிறதான் ஏதோ ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அது எங்கேயும் இருக்கிறது. அது குடும்பத்திலேயா இருந்தா என்ன, சமுதாயத்தில் இருந்தா என்ன, வேலைத்திறங்களா இருந்தா என்ன, எங்க போனாலும் எங்களுக்கு விரோதமாக எங்களை முன்னேற விடாதபடிக்கு ஒரு படி ஏறினால் 4 படி தள்ளி படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு விரோதமாக ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு முன்னேற முடியாத அளவுக்கு இருந்த எங்களை, எங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை காண்பித்தவரை நாங்கள் நோக்கி போகும் பொழுது அதில் இருந்து யார் எந்த தடை வந்தாலும் யாரும் அதை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆகவே அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவன் சாட்சி கொடுக்கிறான், என்னை சுகப்படுத்தினவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். பாருங்க 17 வாசிக்கும் ஐயா. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றார். பாருங்க, அவன் விடுதலை ஆயிட்டால் இப்ப இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நீ விடுதலை தந்தவர், சுகம் தந்தவர், நீ அவரை பற்றி நீ இப்ப என்ன நினைக்கிற? ஒரு மாம்ச ரீதியில போய் டாக்டர்கிட்ட போய் நாங்க சுகமாக சொல்லி போகலாம், போயிட்டு கேட்போமா நாங்க டாக்டர்கிட்ட, தம்பி நரன்ஸ், நீங்க அந்த உங்களுக்கு ஆபரேஷன் செய்த டாக்டரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அல்லது மருந்து தந்த டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அல்ல படிப்பிச்ச டீச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கமெண்ட்ஸ் இங்க கேட்கிறவங்களா? ஓகே, அமிதமாக கேட்டிருக்கலாம். வேண்டாம், இது உலகத்துல அது நடக்குது. அமிதமாக கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? உள்ளத உள்ளபடி சொல்றான். இதுதான் உண்மை. உள்ளத உள்ளபடி சொல்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே பாருங்க, அவன் குருடனா இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பனை இப்ப கூப்பிடுறாங்க. பாருங்க, குருடனா இருந்து அவன் பார்வையடைந்தான். அதை பார்க்கிறவங்க நம்பல, அவன் உண்மையாகவே நடிச்சவன் என்று சொல்லி. இதுல என்ன மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அவன் குருடன் என்று சொல்லி பார்வை கிடைச்சிருக்கு, சுகம் பெற்றான் ஜனங்கள் கொண்டு ஆலயத்துல காட்டுறாங்க. அவன் இனி ஆலயத்துக்கு வரலாம், அவன் சகலதும் செய்யலாம். ஆனா இவங்க நம்புறாங்க இல்ல. அவன் அப்ப நம்பாதக்கு என்ன காரணம்? அவன் குருடனா நடிச்சிருக்கிறான். அதுக்காக ப்ரூவ் பண்றதுக்காக அவனுடைய பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க. இது உண்மையா? ஜனங்கள் இப்படித்தான். நாங்க வேஷம் போடுறோம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்ல, நாங்க நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கான மாம்ச ரீதியாகவோ எந்த விதத்திலேயோ நாங்கள் இந்த சமுதாயத்திலே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேஷம் போடுறோம், நடிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைம்மா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுறவன் சொல்லட்டும்.
நாங்கள் இந்த குருடன் அவ்விதமாக அவனை ஒரு தீர்க்கதரிசி என்று அறிக்கையிட்டாரோ அவ்விதமாக நாங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எங்களை மேன்மையாக வைப்பார். அவருடைய தாய் தகப்பனை கூப்பிடுகிறார்கள். தாய் தகப்பன் அவர்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் பயந்துள்ளவனாய் இருக்கிறான், நீங்கள் அவனிடையே கேளுங்க. அப்படி அவனும் என்னன்னு சொன்னால் அவங்க இல்ல அவர் இயேசுதான் தேவன் தான் என்று சொன்னால் அவர்களை ஆலயத்திலிருந்து புறம்பா தள்ளி விடுவார்கள். அப்படி ஒரு ஒதுக்குப்புறமான இது வந்துடும் என்பதற்காக அவர்கள் சொல்கிறார்கள், அவனிடையே கேளு, அவன் வயது வந்தவன். அவன் சொல்றான், அவனிடையே எங்களை இப்ப கேட்கிறாங்க, மறுபடியும் விசாரிக்கிறாங்க, யாரு எப்படி நீ எப்படி குணமான உண்மையா நீ குள்ளனா இருந்தியா அல்லது நடிச்சியா என்று சொல்லி கேட்க அவன் என்ன செய்யறான், அவனுக்கு அழுத்து போச்சு. அழுத்து போய் அவன் என்ன சொல்றான் பாருங்க, 28 வாசிப்போம் ஐயா. அப்பொழுது அவர்கள் அவனை கைது செய்து இல்ல 27 இருந்து வாசிப்போம். 27 இருந்து அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றார். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீர் அவருடைய சீசர், நாங்கள் மோசேயுடைய சீசர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், இவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். அப்போ இவங்க கேட்கிறாங்க, கேட்க அவன் அழுத்து போய் என்ன சொல்றான், நீங்களும் அவருக்கு சீசராக விருப்பமா? அதற்கு அவங்களுடைய வைராக்கியத்தை பாருங்க. நீ இவனுடைய சீசன், நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு குரூப்ல அவர் குரூப்பை நம்பி இருக்கிறாங்க, மோசேயுடைய பழைய தீர்க்கதரிசி அவருடைய சீசன் என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் அவர் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர் அல்ல. ஒருவன் தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவன் செவி கொடுப்பான். ஆகவே அவன் பாவியா இருந்தால் அவன் பிதாவை நோக்கி, பிதாவை இவருக்கு சுகத்தை கொடுமென்று சொன்னது, தேவன் சுகத்தை கொடுத்திருக்க மாட்டார். அவன் உண்மையாகவே தேவகுமாரன், அவர் தீர்க்கதரிசி. அப்படி அவன் என்ன செய்யறான், அறிக்கை இடுகிறான். அடுத்ததாக இதுலதான் நல்ல ஜோக் இருக்கு பாருங்க. 32ஆம் வசனத்தை வாசிப்போம். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவர் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. தொடர்ந்து வாசிப்போம். வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவது பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாருங்க, அவன் சொல்லுகிறான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்த வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொன்னா, பிறவியிலேயே இவ்விதமாக ஒரு குருடனை சுகமாக்கிறது என்று சொல்லி அவ்வளவு காலமும் இல்லை. அதிலேயே சொல்லு, பிறவி குருடன் கண்களை திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் இப்படி ஒரு அதிசயம் நடக்கல. 4000 வருட காலம் சரித்திரம் சொல்றதின்படி நடக்கலையா? ஆனால் அற்புதமான ஒரு அதிசயம் நடந்தபடினால் அவர் தேவனிடத்தில் வந்த குமாரன் என்பதை அவன் என்ன செய்கிறான், அந்த அளவு பெரிய சமுதாயம், அந்த அளவு பெரிய சாம்ராஜ்யம், அந்த அளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அது. அதற்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான், இவர் தேவனிடத்தில் வந்த குமாரன் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்டு பாருங்க, தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் அவன் செய்ய மாட்டாரே என்றால் அவர்கள் அவனுக்கு பிரயுத்தரமாக, இதுலதான் பாருங்க, அடுத்த வாசிங்கய்யா. பிரயுத்தரம் 34. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இப்ப இதுல இருந்து ப்ரூவ் ஆகுதோ, இவங்க அந்த பார்வையில என்ன, இவன் பாவி, அதுவும் முழுவதும் பாவத்தில் பிறந்தவனா. அப்ப அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் முழுவதுமே அவன் பாவத்திலேயே உட்பவிச்சு பாவத்திலேயே பிறந்தவன் என்றதை முற்றுப்புள்ளி குத்திட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் விடுதலையான பிறகும் அவங்க என்ன சொல்றாங்க, நீ பாவத்துல இருந்த நீ என்ன, நாங்கள் பரிசுத்த, நீ பாவத்துல இருந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். இதேதான் எங்களுக்கும் சொல்லுவாங்க, நீ யார் எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு, நீ யார் எங்களை செயல்படுத்துறதுக்கு. இன்றைக்கும் குத்தித்தான் காட்டுவாங்க, எந்த நிலைமையில இருந்து வந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதோ, அந்த பேக்ரவுண்ட் தெரியாதோ, சரித்திரம் தெரியாதோன்னு சொல்லி குத்தி காட்டுறவங்க இன்றைக்கும் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களை எவ்விதமாக தேவன் கண்டார், எவ்விதமாக மீட்டார், எவ்விதமாக வாழ வைக்கிறார், எவ்விதமாக இனியும் வாழ வைப்பார் என்றதை எங்களுக்கு
எங்களுக்கு தெரியும். அந்த கிறிஸ்துவை இன்று அந்த ரவி குருடன் விதமாக அறிக்கையிட்டானோ அதே போல நாங்களும் அறிக்கையிடுகிறோம். அதே போல தான் 34 வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் அவனுக்கு பிரயத்தனமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவனை காண்கிறார். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அங்கு ஒரு மனிதன் தேவனுடைய தேவன் கொடுத்த சுகத்தை தேவன் செய்த நன்மையை அசதியாய் விட்டு மறுபடியும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதை இயேசு கண்டார். அங்கேயும் இயேசு காண்கிறவராய் இருக்கிறார். இங்கேயும் என்ன செய்தார்? மனிதர்கள் பார்வையில் அவனை ஒதுக்கினதை, அவர்கள் புறம்பே தள்ளினதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? அதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் யார் என்று சொல்லி கேட்கிறான். அப்போ இயேசுவை அவன் காணவில்லை. என்ன, அவன் குருடன் தானே, இயேசுவை காணவில்லை. ஆண்டவர் அவனுக்கும் தரிசனமாகிறார். அவனுடைய வைராக்கியத்தை பார்த்து அவன் அந்த சாம்ராஜ்யத்துக்கு முன்பாக என்னை குணப்படுத்தினவர் தேவனிடத்தில் வந்த குமாரன் என்று அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் முகமுகமாய் தரிசனம் கொடுக்கிறார். நானே அவர் என்று சொல்லி இந்த நாட்களிலும் எங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியத்தை எங்களை கூடாக கண்டு எங்களை இவர்களுடைய பேக்ரவுண்ட், இவர்களுடைய குடும்பங்கள், வரலாறுகளை எல்லாம் இழுத்து பறிச்சு என்னென்னவெல்லாம் சொல்லி எங்களை இடிகோலமாக நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் என் ஆண்டவர் வந்து எங்களுக்கு தம்மை தாமே வெளிப்படுத்தி தம்முடைய காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக இன்றைய நாளில் அவர் திருவிழம் பற்றி இருக்கிறார். இது மேன்மையான ஒரு நாள், மகிமையான ஒரு நாள், இது அற்பமான நாள் என்று யாரும் விட்டு விடாதீர்கள். அற்பமான ஆரம்பம் தான் அவர் சம்பூர்ணமாய் முடிக்கிறதற்காக அற்ப ஆரம்பத்திலே இருந்துதான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்த வண்ணமாக புடுங்கி கொண்டு நடையில அவர் ஒரு விதியை விதைத்து அந்த விதையில் இருந்து முளை கிளம்பி மரமாக வந்து பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதுதான் இந்த தேவனுடைய இந்த ஊழியம். கர்த்தராகவே இந்த இடத்திலும் இவ்விதமாக யாரெல்லாம் காணவில்லையோ ஆனால் கர்த்தர் எங்களை காண்கிறார். ஆகவே நாங்கள் எந்த நிலைமையில் அந்த 38 வருஷம் வியாதியா இருந்து சொஸ்தமானவன் செய்ததை போலவும் செய்யக்கூடாது. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மனிதன் எவ்வளவு தூரம் மனிதர்களால் புறம்பாக்கப்பட்டானோ, ஒதுக்கப்பட்டானோ, அந்த நிலையில் அவருக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது அவர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ரெண்டு நிலைமையிலும் நாங்கள் பார்ப்போம், தேவன் எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நாங்கள் மறைந்து வாழ முடியாது. மனுஷருக்கு முன்பாக நாங்கள் எதையும் மறைக்கலாம், வெளி தோற்றத்தை மனிதர்கள் பார்ப்பார்கள், எங்களுடைய சிந்தனையிலவையும் சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்கள் சிந்தனைகளை அறிகிறவர். அவன் பட்ட வேதனை புறம்பாக்கப்பட்ட பொழுது அவன் பட்ட வேதனை அறிந்தவர். அவனுடைய எவ்வளவான அவனுக்குள் இருந்தாலும் நோவுகளை அவர் அறிந்தவராய் கேள்விப்பட்டு அவனை கண்டு கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயான்னு சொல்லி. அதே தேவன் இந்த நாளிலும் எங்களை அறிந்தவராக இந்த இடத்திலும் கண்டு கேட்கிறார். நாங்கள் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவாதி தேவன் எங்களை எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக அவர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவர் இந்த உலகத்தில் வேதாகமத்தில் சொல்ல போனால் சகல விதத்திலும் எல்லா வித பாடுகளையும் அனுபவித்த ஒரு மனிதன் என்று சொல்லி பிரசங்கியா பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவரை ஆண்டவர் காண்கிறார். கண்டு அவரை ஆசீர்வதிக்க விரும்பி இஸ்ரவேல் எனும் தேசம் உண்டாகத்தக்கதாக அவரை ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு மனுஷனாக அவருக்கு மறுபடியும் இஸ்ரவேல் என்ற ஒரு நாமத்தை கொடுத்து அவரை ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அவர் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இனியும் இஸ்ரவேலை மீட்கிறவர் தான் வருவார் என்று சொல்லி அவர் வெளிப்பட போகிறார். அந்த யாக்கோபை குறித்தான ஒரு சரித்திரம் தான் ஆதியாகமம் 31:24. அந்த ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிருந்தார். எச்சரிக்கையாயிரன்னு சொல்லி இதுல என்ன சம்பவம் என்று சொன்னா, யாக்கோபு அங்க ஒரு தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்து அவர் கடந்து வரைக்கும் இந்த மாமனார் என்ன செய்யறார், அவருக்கு விரோதமாக கோபத்துல வார தனக்கு சொல்ல
சொல்லல என்று சொல்லி அவர் கோபத்துல இவரை பின்தொடர்ந்து வாரார். ஆனா யாக்கோபுக்கு தெரியாது மாமன் வாரார், அவருக்கு பின்தொடர்ந்து அவரோட கூட அவர் ஏதோ தனியா வாராரா தேடி வரைக்கும் ஒரு படையோட தான் வருவார்ன்றது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு தந்தாலும் தன்னுடைய பரிவாரங்களுமாக தன்னை அந்த இடத்தில் அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல என்று சொல்லி அவர் மறுபடியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வாரார். வரும்பொழுது அவர் வந்து பிரியாணமா வந்து கொண்டிருக்கிறார். அவனை பின்தொடர்ந்து ஒரு எதிராளி வருகிறார். அப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு என்று சொன்னா தேவதூதரை சந்திச்சு கொண்டு வரார். அந்த வார வழியில தான் மக்னாயிம் என்ற ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. அது எங்கே கண்டு இருக்க வேண்டியது எனக்கு இப்ப மாறுபடியா சொல்றேன் என்று சொன்னா அது மக்னாயிம் சொல்லி அவர் தேவதூதர்களை சந்திக்கிறார். கடந்து வரும் பொழுது தேவதூதர்களை சந்தித்தார். அப்பொழுது மக்னாயிம் என்ற அந்த இடத்துக்கு பேராயிருந்தது. ஓகே, அந்த வசனம் அந்த மக்னாயிம் என்ற இடம், அதுல வந்து அவர் என்ன, அவர் சுமூகமாக ஏன்னு சொன்னா அவர் எவ்வளவு களி கூர்ந்து வாரார் என்றதான் அந்த இடத்துல நாங்க பாக்குறோம். யாக்கோபு அவர்களை கண்டபொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயர். பாருங்க, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவரை சந்தித்தார்கள். 32:1-2 யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். அப்போ யாக்கோபு தேவதூதர்களை சந்தித்து அவர் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள என்னன்னு சொல்றது, எனக்கு அதை கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. ஒரு அடிமைத்தனத்தில இருந்து அவர் விடுதலை ஆகிக்கொண்டு தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வாரார். அப்பொழுது அவர் சந்தோஷமாக வாரார். தேவதூதர்களை எல்லாம் சந்திச்சார் என்று சொன்னா இமேஜின் பண்ணி பாருங்க எப்படியான ஒரு நிலைமை என்று சொல்லி. அப்போ அவர் சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறார் யாக்கோபு. ஆனால் அதற்கிடையில ஒரு எதிராளியானவர் அவருக்கு விரோதமாக வருகிறார். இதேதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை நோக்கி இந்த குருடனை போல எங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து விடுதலையாய் எங்கள் வாழ்வில சகல விதத்திலும் நன்மை உண்டாகும்படி அவர் செய்து அவருக்குள்ளாக நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி அவர் வைத்திருக்கிறதான திட்டத்தை நோக்கி அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஓடும் பொழுது, நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்கு ஓடும் பொழுது, ஆனா எங்களை அறியாதபடி ஒரு எதிராளி சுற்றி கொண்டே இருப்பார். எங்களை அறியாதபடி நாங்கள் அறிய மாட்டோம், ஆனால் எங்களை அறிந்தவன் எதிராளி யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவன் சுற்றி கொண்டுதான் இருக்கிறான். அதேதான் யாக்கோபுக்கு தெரியாது, ஆனால் லாபான் அவனை பின்தொடர்ந்து வருகிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார், யாக்கோபுக்கே தெரியாது. அவனை சந்தித்து என்ன சொல்றார், நீ யாக்கோபின் மீது கை போடாது. அது அவன் 39:24 39:24 அந்த ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எங்களுக்காக அவர் வாதாடுவார். அவர் எங்களுக்காக எதிரியை முறியடிப்பார். அப்பொழுது அவன் எதிராய் வந்தவன் என்ன செய்யறானா, அதுக்கு பிறகு லாபான் வாசிப்போம் இருக்கா 25 லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான். லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரனோட கூட கிலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். 26 அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ ஓகே, இப்ப எதிராளியாக வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அதே மலையில 2 பேரும் கூடாரம் போட்டு பேசுகிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார், எதிராளியை சந்திக்கிறவராயிருக்கிறார், அவனோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறவராயிருக்கிறார். நாங்கள் அவருக்குள்ளாக இருக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பார். அதோடு கூட எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் முறிய
முறியடிச்சு சமாதானம் பண்ண வைத்து சம்பூர்ணமாக அவருடைய சமாதான பாதையில் சமாதான ஸ்தாபனங்களில் எங்களை அமர்ந்திருக்க பண்ணி அவரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிடும் வண்ணமாக இந்த ஊழியமானது கர்த்தரால் அஸ்திவாரம் போடப்பட்டது. பலமல்ல பராக்கிரமல்ல கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய மக்னாயீம் என்று சொல்லப்படுகிற யாக்கோபு விதமாக தேவ தூதர்களை தரிசித்தாலோ அவ்விதமாக கர்த்தர் இந்த இடத்திலும் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர் கூடாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு எதிராக விழுங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து சுற்றி வகை தேடிக் கொண்டு இருக்கிறதான எதிரான எந்த சக்தியா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தினார். இந்த வார்த்தை போன ஞாயிற்றுக்கிழமை தந்த வார்த்தை இன்றைய நாளில் நான் திரும்ப மெடிடேட் பண்ணி நினைவழிய நான் ஆயத்தப்படுத்தவில்லை. தேவ சமூகத்தில் கத்த தந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் பார்த்துவாங்க. பார்க்க வேண்டியது ஒரே ஒரு முகம், அவருடைய முகம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக தேவனுடைய சந்ததி எனப்படும். ஏன்னா அடுத்த பிரசங்கம் என்ன? பலிபீடங்கள் தகர்க்கப்பட வேண்டும். பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக அக்கினி இறங்கி பாகால்களை பட்சிக்கத்தக்கதாக தேவனுக்குள்ளாக நாங்கள் வைராக்கியம் கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இஸ்ரவேல் என்ற நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். நானும் எல்லாவற்றிலும் உணர்ந்து நான் அனுபவிச்சு தான் இதை பேசினேன். யாருக்கெல்லாம் பிரயோசனமா இருக்கிறது, யாரோடெல்லாம் கர்த்தர் இடைப்பட்டார். அதுக்கு தக்கபடி எல்லாரும் கரங்களை தட்டுங்க. தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம். எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றீ, பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும்
இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடும் ஏல் பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம், மேற்கும் கிழக்கும் பரவுவோம் வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.